வணக்கம். தமிழகத்தில் 40 இடங்களில் வெற்றியடைந்த திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் குடும்ப வாரிசு அடிப்படையில் முன்னுரிமை கொடுத்து கனிமொழி அவர்களுக்கு முக்கிய பதவியும், தமிழகத்தில் அமைச்சரவை மாற்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல் பதவியும் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இது எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். வேறு யாரும் கிடையாது. 2009ஆம் ஆண்டு கருணாநிதி அவர்கள் இதே ஃபார்முலாவை தான் பின்பற்றினார். தற்பொழுது ஸ்டாலின் அவர்களும் இதே தான் பின்பற்றுகிறார். தற்பொழுது இதில் யார் லாபம் அடைந்தார் என்று பார்க்குமேயானால் கோபாலபுர குடும்பம் லாபம் அடைகிறது. திமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் இன்றும் அவர்கள் நடுரோட்டில் போஸ்டர்களை அடித்துக்கொண்டு ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி வாழ்க, அவரது மகன் வாழ்க, அவரது பேரன் வாழ்க என்று கூவிக்கொண்டிருக்கக்கூடிய நிலைமையும் தற்பொழுது உருவாகியிருக்கிறது. அதாவது தமிழகத்தில் சுமார் ஒட்டுமொத்தமாக 40 தொகுதிகளை கைப்பற்றினாலும் மத்தியில் இவர்களது செல்வாக்கு தற்பொழுது பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் எதிர்க்கட்சியாகவே தான் அமைய முடிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 2019ஆம் ஆண்டு வெற்றியடைந்த பொழுது எதிர்க்கட்சியாகத்தான் இந்தியா கூட்டணி இருந்தது. அப்பொழுது மத்திய திமுக குழு தலைவராக DR பாலு அவர்களும், துணைத் தலைவராக கனிமொழியும், புரடவாக ராசாவும் செயல்பட்டார். அதுபோல புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக எம்பிக்களின் மக்களவை குழு தலைவர் யார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்த நிலையில் இந்த கூட்டத்தில் பேசப்படவும் இல்லை, விவாதிக்கப்படவும் இல்லை. அறிவாலய வட்டாரத்தில் இது பற்றி விசாரித்த பொழுது திமுக மக்களவை குழு தலைவர் பதவிற்கு கடுமையான போட்டி நிலவுகிறது என்றும், இதுவரை அப்பதவியை வகித்து வந்த கட்சியின் பொருளாளர் DR பாலு மீண்டும் தனக்கே வேண்டும் என்றும் கேட்டுள்ளார் என்ற தகவல்களும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதுபோல் துணைத் தலைவராக கனிமொழிதான் இருப்பார் என்ற செய்தியும் வெளியாகியிருந்தன. ஆனால் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியாகாத நிலை மீண்டும் நீடித்தது. DR பாலு நீண்ட நெடுங்காலமாக டெல்லி அரசியலில் கோலோச்சி விட்டார். இங்கே தமிழக அமைச்சரவையில் அவரது மகன் TRB ராஜா முக்கிய அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். இந்த நிலையில் மக்களவை குழு தலைவர் பதவியை மீண்டும் DR பாலுவுக்கு கொடுக்காமல் தனக்கு வழங்க வேண்டும் என்பதால் கனிமொழியின் காய் நகர்த்துதலும் தற்பொழுது எட்டியுள்ளது. இதற்கு முன்பாக நாம் பார்க்க வேண்டும், 2007 முதல் 13 வரை மாநிலங்களவை உறுப்பினர், மீண்டும் 2013 முதல் 19 வரை மாநிலங்களவை உறுப்பினர், 2019 முதல் தூத்துக்குடி மக்களவை உறுப்பினர் என இதுவரை 17 ஆண்டுகள் நாடாளுமன்றத்தின் உறுப்பினராக அனுபவம் பெற்ற கனிமொழி இப்பொழுது மீண்டும் மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். மாநில அரசியலில் உதயநிதியை கைஓங்கி வரும் நிலையில் டெல்லி அரசியலில் தனக்கான பிடித்தமான இடத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று கனிமொழி அவர்களும் நினைத்து கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது எனக்கு மத்திய திமுக எம்பி குழு தலைவராக ஆக வேண்டும் என்ற விருப்பம் கனிமொழிக்கு இருப்பதாக ஸ்டாலின் அவர்களிடம் கூறியுள்ளார். இது குடும்ப அரசியலை முன்னிறுத்துவதாக தெரிய வருகிறது. ஆனால் மற்ற எம்பிக்களுக்கு நார்மலாக என்ன பதவி வழங்கப்படும் என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது.